நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது மூட்டுகள் சம்பந்தப்பட்ட மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசை நார்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய அதிகரித்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாகட்டும் அல்லது இளைஞர்களாகட்டும் அல்லது இளம் பெண்களாகட்டும் ஒரு வாதத்திற்கு ஒரு முறையாவது கடுமையான மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், கழுத்து வலிகள், தோள்பட்டை வலிகளால் அவதிப்படுறதை பார்க்குறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்குனியா காய்ச்சல் வந்து போன பிறகு நிறைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா கடுமையான வலிகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா எலும்பொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான். இதோட பேரை கேட்டாலே நமக்கு தெரியுது இல்லையா? எலும்பொட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகப்படுத்தி உடலை பலமாக்குகின்ற ஒரு மூலிகைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இன்றைக்கு எலும்பு முறிவு ஏற்படும் போது எலும்புகள் கூடுவதற்கு சிலருக்கு 3 மாதம் ஆகிறது, சிலருக்கு 6 மாதம் ஆகிறது, சிலருக்கு ஆயுள் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பலவீனம் அந்த இடங்களில் இருந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். என்னதான் நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் உடற்பயிற்சிகளை செய்தாலும் அந்த எலும்புகளை பலப்படுத்துவதற்கான பயிற்சிகளை செய்யும்போது கூட பெரும்பாலும் அது நடப்பதே இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா தொடை எலும்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், கைகளில் இருக்கக்கூடிய மணிக்கட்டுகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், கணுக்கால்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இந்த பாதிப்புகள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்குவதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு ஆரோக்கியமான முறையில் குணப்படுத்தி கொள்ள முடியும் பார்க்கும்போது அதற்கு உதவி செய்கின்ற மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னா இந்த எலும்பொட்டியை தான் சொல்லணும். அந்த காலத்திலிருந்து இன்று வரை எலும்பொட்டியை பற்றிய குறிப்புகள்லாம் 400-500 வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட எவ்வளவோ தமிழ் புத்தகங்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சங்க கால இலக்கியங்களில் கூட போர்கள் பற்றி குறிப்புகள் வரும்போது அதில் எலும்பொட்டிகளை பற்றியும் அதை எவ்வாறு மருந்துக்காக உபயோகப்படுத்தினார்கள் அப்படிங்கிற பற்றியும் குறிப்புகள் வரதை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த எலும்பொட்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கும் எலும்புகளில் ஏற்படுகின்ற முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேகமாக குணமாக்குவதற்கும் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படுறத பார்க்குறோம். கழுத்தில் ஏற்படுகின்ற முதுகுத்தண்டு பிரச்சனைகள், இடுப்பில் ஏற்படுகின்ற முதுகுத்தண்டு பிரச்சனைகள், அதே போல் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சவ்வு விலகும்போது கைகளில் ஏற்படுகின்ற வலிகள், வேதனைகள், இடுப்பில் ஏற்படுகின்ற முதுகுத்தண்டில் அதிகமான அழுத்தம் ஏற்பட்டு சவ்வுகள் விலகும்போது கால் முழுவதும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள்னு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு ஏற்படுறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சையோ அல்லது அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கூட முழுமையாக பிரச்சனை தீரவில்லை அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இயற்கையான முறையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்தாக இந்த எலும்பொட்டியை நம்ம பார்க்கலாம். எலும்பொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள் லேசாக நல்லெண்ணெயில் இட்டு வதக்கி அதை மைய அம்மியில் வைத்து அரைத்து வலி இருக்கக்கூடிய இடங்கள், கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி, மூட்டு பகுதி, குதிகால் பகுதி, கைகளில் இருக்கக்கூடிய மணிக்கட்டுகள் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல வெளிப்புறமாக தடவி அதுக்கு மேலே ஒரு துணி வைத்து கட்டி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே விட்டுணும். அதுக்கப்புறம் வெந்நீர் வைத்து குளிக்க ஆரம்பிக்கணும். இதை ஒரு பயிற்சியாக தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய அந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பித்து உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா எலும்பொட்டியிலிருந்து உலர வைத்து எடுக்கக்கூடிய சூரணம். இந்த சூரணத்தை நன்றாக அரைத்து துணியிலிட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட் சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அது உடலில் இருக்கக்கூடிய எலும்பு சத்துக்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை தூண்டி தசை நார்களில் இருக்கக்கூடிய பலவீனங்களை குறைத்து தசைகளுக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டங்களை படிப்படியாக அதிகரிக்கும் போது நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலவீனங்கள், வலிகள் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும்.
இத்தனைக்கும் எலும்பொட்டி ரொம்ப கிடைக்காத கஷ்டப்படுகின்ற மூலிகைலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் வறண்ட பூமிகளில் பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய மூலிகை தான் அந்த எலும்பொட்டி. ஸோ எலும்பொட்டி அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் அதோடைய சூரணம் நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். எலும்பொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டி காலை இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம். அல்லது எலும்பொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விழுதை நல்லெண்ணெயில் இட்டு போட்டு வதக்கி மைய அரைத்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாக வைத்து கட்டலாம். இந்த 2 விஷயம் செய்யும் போதும் உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சர்க்கரை நோயோட பாதிப்பு இருக்குது. ஆனால் முறையாக அந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோல் ஆகாமல் போகும்போது அது உடலில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனத்தை உண்டாக்கக்கூடிய சர்க்கரை நோயாக மாறிவிடுகிறது. அதாவது டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக மாறுது. அப்போ என்ன ஆகும்? உள்ளங்கை உள்ளங்கால்களில் குத்தல் வலிகள், உள்ளங்கை உள்ளங்கால்கள் மரத்து போகின்ற பிரச்சனைகள், அதே போல் உள்ளங்கை உள்ளங்கால்கள் சில நேரங்களில் நெருப்புக்கு பக்கத்தில் நம்மளுடைய உடம்பு கைகள் இருந்தால் எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலிகளை உண்டாக்குறத பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து, இந்த டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இன்றைக்கு நிறைய மருந்துகள் கொடுக்கப்பட்டால் கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும்போது அதை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் அல்லது சிகிச்சைகள் அப்படிங்கிறது மிக குறைவாக உள்ளது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் இந்த எலும்பொட்டி ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். எலும்பொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த களிம்பு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, கால்களில் கைகளில் எரிச்சல் வலி குத்தல் வலி இருக்கோ அங்கெல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்யணும். இதை ஒரு பயிற்சியாக தொடர்ந்து செய்யும்போது, ஒரு 3 மண்டலம் 4 மண்டலம் தொடர்ந்து செய்யும்போது படிப்படியாக நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த அழற்சிகள் எல்லாம் குறைந்து மீண்டும் பழையபடி நார்மலாக வேலை செய்து நடப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உபயோகம் அளிப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த எலும்பொட்டியை பொறுத்தவரையிலும் எலும்பு முறிவுக்கு மட்டுமல்ல, மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சவ்வு உடைந்து போயிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த எலும்பொட்டியை சரியான முறையில் உபயோகப்படுத்தும் போது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். இந்த எலும்பொட்டியை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் கண் முன்னே சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு அதற்கு தீர்வு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக தமிழகத்தில் விதிமுறை மீறல்களின் காரணமாகவும் அலட்சியம் காரணமாகவும் மக்கள் உயிரிழப்பது என்பது ஒரு அன்றாட வாடிக்கையாக மாறிவிட்டது. வெள்ளம் வந்தாலும் சரி, உடனடி நடவடிக்கை இல்லாததால் மக்கள் இறப்பார்கள். புயல் அடித்தாலும் சரி, உடனடி நடவடிக்கை இல்லாததால் மக்கள் இறப்பார்கள். கடலில் சிக்கிக்கொண்ட மீனவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு உடனடி நடவடிக்கை இல்லாமல் அவர்கள் காணாமல் போவார்கள், இறந்து போவார்கள். இப்படியாக அலட்சியம், நிர்வாகம் சார்ந்த குளறுபடிகள், விதிமுறை மீறல்களின் காரணமாக மக்கள் கொத்து கொத்தாக மடிவது என்பது இன்றைக்கு ஒரு வழக்கமான ஒரு முறைமையாக மாறிவிட்டது. சமீபத்தில் சேலம் மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் ட்ரெக்கிங் சென்றவர்கள், மலையேற்ற பயிற்சிக்கு சென்றவர்கள் ஒரு குழுவினர் காட்டு தீயில் சிக்கிக்கொண்டு அதில் 11 பேர் பரிதாபமாக கருகி உயிரிழந்தார்கள். 11 பேர் இறந்தது மட்டுமல்லாமல் பலர் படுகாயமடைந்தார்கள். அனைவருடைய நெஞ்சையும் இருக்கக்கூடிய, அதிர்ச்சியடை செய்யக்கூடிய, இப்படியும் நடக்குமா என சிந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு கற்பனை கெட்டாத ஒரு விபத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். காரணங்கள் பலவாக சொல்லப்படுகின்றன. பல்வேறு விதமான காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உண்மையில் என்ன நடந்தது என்பது எப்போதும் போல இப்போதும் மறைக்கப்பட்டுவிடும். ஆனால் இனி இதெல்லாம் நடக்காமல் எப்படி இருப்பது என்று பார்த்து கொள்வதற்காகவாவது இந்த பாடங்கள் பயன்பட வேண்டும் என்றால் உண்மைகள் வெளிப்படையாக பேசப்பட வேண்டும். ஆனால் அப்படி நடப்பது கிடையாது. மாறாக பழியை ஒவ்வொருவரும் இன்னொருவர் மேல் போட்டு விடுவது என்பதுதான் வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிற போது அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கும். அதை நீங்கள் ஒரு முனையில் இதுதான் காரணம் என்று நீங்கள் அதை சுருக்கிவிட முடியாது. அப்படி பல்வேறு வகைப்பட்ட பல்வேறு நிலைப்பட்ட காரணங்களின் வழியாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய
ஒரு நெருக்கடி அல்லது நாம் ஒரு அதிர்ச்சியடையக்கூடிய ஒரு சம்பவமாக அந்த சம்பவத்தில் மக்கள் சிக்கிக்கொண்டார்கள். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, அரசாங்கம் என்ன சொல்கிறது, அவர்கள் அனுமதி இல்லாமல் அங்கு சென்றார்கள் என்று. ஆனால் ட்ரெக்கிங் குழுவினர் அவர்கள் நீண்ட காலமாக இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அனுமதி சீட்டுகளை காட்டுகிறார்கள். ஊடகங்களில் அந்த அனுமதி சீட்டுகளை காட்டுகிற புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளிவந்திருக்கின்றன. நாங்கள் ஆளுக்கு 200 ரூபாய் வீதம் செலுத்தி முறையாக அனுமதி பெற்றுத்தான் சென்றோம் என்பதை அவர்கள் அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து தட்டி கழிப்பதற்காக இதை சொல்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. அனுமதி இல்லாமல் ஒரு வனப்பகுதியில் எப்படி செல்ல முடியும்? ஆங்காங்கே நீங்கள் செக் போஸ்ட்டுகள் இருக்கின்றன, வனத்துறை காவலர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தாண்டி எப்படி வாகனங்கள் செல்ல முடியும்? அப்படி பார்க்கிற போது பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள் என்பது மிக மிக தெளிவாக தெரிகிறது. இதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும், சம்பந்தப்பட்ட வன அலுவலர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நீங்கள் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அல்லது ஒரு எதிர்பாராத ஆபத்து வந்தால் மற்றவர்களை தொடர்பு கொள்வதற்கான எந்த ஒரு வசதியும் இல்லாமல், தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லாமல் அவர்களை நீங்கள் அங்கே அனுப்பியது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதன் விளைவாக அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் பல்வேறு விதமான கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, ட்ரக்கிங் போன்ற விஷயங்கள். இன்றைக்கு வனங்களின் மீதான ஆர்வம் மக்களிடம் மிகவும் அதிகரித்திருக்கிறது. சாகச மனநிலை கருதியும் கல்வி சார்ந்தும் வேறு பல்வேறு விதமான கற்றல் தொடர்பாகவும் கூட வனப்பகுதிகளுக்குள் செல்கிறார்கள். ஆனால் அப்படி செல்லக்கூடிய மக்கள் அவர்கள் பல சமயங்களில் காட்டு சூழலை புரிந்து கொள்ளாமல் உள்ளே செல்கிறார்கள், வனச்சூழலை புரிந்து கொள்ளாமல் உள்ளே செல்கிறார்கள், உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் செல்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. மக்களுடைய அஜாக்கிரதை, மக்களுடைய அலட்சியம் காரணமாக பல சமயங்களில் அதற்கான விலையை, அவர்களுடைய உயிரை அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, வனங்களை பாதுகாக்க வேண்டிய, சுற்றுலாவர்களுடைய பாதுகாக்க வேண்டிய வனத்துறையினர் என்ன செய்கிறார்கள் என்பது. பல சமயங்களில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு விதிமுறை மீறல்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்து விடுகிறார்கள். இதை நாம் நடைமுறைகள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம், சுற்றுலாத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய வணிகமாக, வர்த்தகமாக மாறியிருக்கிறது. பல்வேறு நிறுவனங்கள், அமைப்புகள், எஸ்டேட்டுகள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் கூட மக்களை அங்கு வரன்முறை இல்லாமல் அனுமதிக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இப்படி மக்கள் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் உள்ளே அனுமதிக்கிற போது அவர்கள் வனவிலங்குகளுக்கு அளிக்கிற தவறான உணவுகள், அவர்கள் வீசிவிட்டு செல்லக்கூடிய மது பாட்டில்கள், சிகரெட்டுகள், பிளாஸ்டிக்குகள், இவையெல்லாம் வனச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை விளைவிக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் இதுபோல் வனங்களுக்குள் ஆட்களை அனுப்புகிற போது அவர்கள் மிருகங்களால் தாக்கப்படுவது, இது போன்ற காட்டுத்தீயில் சிக்கிக்கொள்வது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், காட்டுத்தீ ஏற்படாமல் தடுக்க வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் எதையுமே வனத்துறையினர் செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம், வனங்களை பராமரிக்க தேவையான ஊழியர்கள் அங்கு இல்லை, வனத்துறை ஊழியர்கள் இல்லை. இதன் காரணமாக உரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால், வனத்தில் நெருப்பு பரவாமல் தடுக்கக்கூடிய அந்த தடுப்பு இடைவெளிகளை கூட உருவாக்க முடியவில்லை என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள். எத்தனை விதமான இல்லாமைகள், எத்தனை விதமான இன்மைகள் நம்முடைய நிர்வாகத்திற்கு இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள். கடலுக்கு போனவர்களை தேடுவதற்கும் இங்கு ஆட்கள் கிடையாது என்கிறார்கள். வெள்ளம் வந்தால் அவர்களை தேடுவதற்கும் ஆட்கள் இல்லை. டெங்கு காய்ச்சல் பரவினால் போதுமான அளவுக்கு சுகாதார பணியாளர்கள் இல்லாததால் டெங்கு காய்ச்சல் பரவுகிறது என்கிறார்கள். எதை கேட்டாலும் அங்கு ஆட்கள் இல்லை. தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் காவல்துறையில் போதுமான ஆட்கள் நியமிக்கப்படவில்லை என்று. இப்படி எல்லா இடங்களிலும் ஆட்கள் இல்லாமல், உரிய பணியாளர்கள் இல்லாமல் ஒரு அரசு நிர்வாகம் எப்படி செயல்பட முடியும்? நாம் சிந்திக்க வேண்டும். உயிர்ப்பலிகள் தடுக்கப்பட வேண்டும். மக்களுடைய உயிர்கள் மகத்தானவை என்கிற உணர்வு அரசுக்கு இருக்க வேண்டும். தங்களுடைய உயிர் மகத்தானது என்கிற உணர்வு மக்களுக்கும் இருக்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திருமதி வனிதா ரங்கராஜ். ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நிறைய தேவைகள் இருந்தாலும் ஆதரவற்று நிற்கிறவங்க, அவங்க சின்ன குழந்தையிலேருந்து வயதான வரைக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ஆதரவு, ஒரு சரணாலயமாக இவங்க செஞ்சுட்டு இருக்கிற பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்.
ஒரு சமூக சேவகரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் மேடம். இப்போ சமூகத்துல நிறைய பிரச்சனைகளோட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான தேவைகளும் நிறைய இருக்கு. அதை யாராவது செஞ்சு கொடுப்பாங்களான்ற எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கிறத பாக்குறோம். ஆனா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பணி வந்து இப்படி எதுவுமே ஒருத்தர்கிட்ட போய் கேட்க முடியாம, நம்மளுக்குன்னு யாருமே இல்லாம தெருவில் இருக்கிறவங்க, அவங்க சின்ன கை குழந்தையில இருந்து வயதான வரைக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளா இந்த பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த சேவையில ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டுகள்ல பார்க்கலாம். உங்களுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது? அந்த முதல் ஒரு ஆதரவற்ற ஒருத்தங்க அப்படின்னும் போது யாரா இருந்தாங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு கல்வி அப்படிங்கிறதையும் முன்னெடுத்து போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. இப்படிப்பட்ட ஒரு செயல்ல உங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சீங்க மேடம்? இது வந்து 2001 ஆரம்பித்தேன். நான் வந்து கல்லூரியில் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியையாக இருந்தேன். அப்போ வந்து நான் அடிக்கடி இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்லம்ஸ்க்கெல்லாம் போவேன். இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப வருத்தப்படத்தக்க விஷயம் என்னென்னா, யாருமே நம்ம மேலே அன்பு செலுத்த ஆள் இல்லைங்கிற உணர்வு தான். ஒரு மனுஷனுக்கு நம்மளை கவனிக்க யாரும் இல்லை, ஒரு அன்பாக பேச யாரும் இல்லைன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய சாபம் இந்த சமுதாயத்தில். அப்போது நான் ஒரு நிரந்தரமான அமைப்பு ஆரம்பிக்கணும் இவங்களுக்காகன்னு ஆரம்பிக்கிறப்போ நான் நினச்சி அதை செயல்படுத்துறதுக்கு தக்க தருணம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஆரம்பித்ததான் 2001 சரணாலயம்ங்கிற ஒரு அமைப்பு. ஒரு 7 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு வாடகை கட்டடத்தில். அப்புறம் கிராஜுவலாக அது 1 இயர்லேயே டெவலப் ஆகி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கேம்பஸில் சரணாலயம்ங்கிற ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் மையம் இருக்குது. தெருவில் வந்து கைவிடப்பட்ட ஆதரவற்ற மனநலம் பாதித்தவர்கள் இருக்காங்க. இது ஒரு சட்டப்பூர்வமான தத்து கொடுக்கும் மையம் இது சரணாலயம். எய்ட்ஸ் குழந்தைகளும் அதுங்களுக்கு தனி யூனிட் செயல்பட்டு இருக்குது. அதில் 3rd ஐங்கிற ஒரு ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி மையம் இருக்குது. பிரீத்தம்ங்கிற ஒரு முதியோர்கள் ரிசார்ட்டுன்னு தான் சொல்லுவோம், முதியோர்கள் தங்குற இடம்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு ரிசார்ட் மாதிரி வச்சுருக்குறோம். இப்போது புதுசாகவும் சில ப்ராஜெக்ட்ஸு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அந்த அந்த ஆரம்ப நாட்கள் சொல்லுங்க மேடம். இப்போது சில கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி நம்ம பேசலாம். எல்லாமே ஆதரவற்று ரோட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுடைய சரணாலயத்தில் சேர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் இன்னைக்கு இதோட எண்ணிக்கை நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க 300 கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர்ல ஆரம்பிச்சிங்க. இந்த ஆதரவற்ற நிலையில சின்ன குழந்தைங்கன்னு வரும்போது அவங்க கூட வந்து நம்ம தெருவுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல தான் இருந்துச்சா? ஆமா, இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ்னா பெருமையா சொல்லும் என்கிட்ட 2000-3000 பேர் இருக்கிறாங்கன்னு. ஆனால் ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையத்தில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கி இருக்கிறாங்கன்னா இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மனித நேயம் வத்தி போச்சுங்க தான் இதை காமிக்குது. அப்போ இந்த 7 குழந்தைகளோடு நான் ஆரம்பிக்க வந்து முதல்ல வந்து மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை தான். அப்போ அதில் ஆரம்பித்தது தான். அதில் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த குழந்தை ரொம்ப நாள் இருக்காதுன்னு. அந்த மாதிரி குழந்தை தான் என்கிட்ட 1 வருஷம் உயிரோடு நாங்கள் காப்பாற்றி வச்சுருந்தேன். அந்த குழந்தைக்கு சக்தின்னு பேர் வச்சேன். அந்த சக்தி தான் எங்களுடைய சக்தி. அந்த குழந்தைக்கு உண்மையான பேர் வீட்டில் வச்சது பூச்சி. ஏன்னா பூச்சி மாதிரியே அந்த குழந்தை இருக்கும். உடல், காலு, கை எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் கேட்கிற சக்தி கிடையாது, பார்க்குற சக்தி கிடையாது, பேசுகிற சக்தி எதுவுமே. அதுக்கு பூச்சிங்கிற ஒரு குழந்தைக்கு சக்தின்னு பேர் வச்சு அது 1 இயர் எங்களோட இருந்தது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட மையம்தான் மிகப்பெரிய சக்தியை கொடுத்தது அந்த பையன்தான் எனக்கு. நம்மளாலையும் முடியும்ங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி என் மனசில் தைரியத்தை கொடுத்தது அந்த சக்தி தான். அப்போ கல்லூரியில் நான் வேலை செய்யும்போது நிறைய கஷ்டம்னு சொல்ல முடியாது, நம்ம விரும்பி ஆரம்பித்தது. நான் நிறைய சோதனைகள் வரும். மக்கள் கூட சில பேர் நம்மளை தப்பாக பேசுவாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு செய்யணுங்கிற விருப்பம் இருந்தால்
என்னுடைய எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் சொல்கிறது அதான், நம்ம இந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது, யார் என்ன பேசுகிறாங்க நம்மளை பற்றி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த ஒரே குறிக்கோளை பார்த்து போகணும்னு நடந்து தான் இன்றைக்கி சரணாலயம்ங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு மையத்தை எங்களால் உருவாக்க முடிஞ்சது. இப்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தெருவில் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அவங்களுக்கு அடிப்படை தேவையிலிருந்து எல்லாமே உங்களோட மையம் மூலமாக செய்ய வேண்டியது இருக்கும். இதை தாண்டி மருத்துவம் அப்படிங்கிறதும் வரும். ஒரு கேஷுவாலிட்டியில் தேவைப்படலாம், ஒரு கிரிட்டிக்கல் கேர் கூட போகலாம், இல்லை அவங்க உயிரே போகிற ஒரு நிலை கூட வரலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஒரு சேலஞ்சிங்காக பதில் சொல்ல அப்படிப்பட்ட சூழல்லாம் ஏற்பட்டு. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்னா அம்மா அப்பா இருந்தால் எடுக்க மாட்டோம், சொந்த பந்தம் இருந்தால் எடுக்க மாட்டோம். இப்போ இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையே என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களே பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் சரணாலயத்தில் நிச்சயமாக இடம் கொடுப்போம். பொதுமக்கள் சொல்லி தான் நாங்கள் போய் எடுப்போம். போலீஸ் சப்போர்ட்டோடு எங்களுக்கு எடுத்துக்கிடுவோம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்தவங்களை முதல்ல கொண்டு எங்களோட டாக்டர் செக்அப் பண்ணி என்னென்ன நோய் இருக்குதுன்னு, அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, நமக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் அந்த டாக்டருக்கு தெரியும். இந்த நோய் இந்த லேடி இந்த பெண்மணிக்கு வந்திருக்குது, இந்த வயசானவருக்கு வந்திருக்கு, நாங்களே கண்டறிஞ்சு உதவி பண்ணி நாங்களே யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு தேடுவோம். தேடி அந்த பெண்மணி இப்போ ஒரு லேடி எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அந்த பெண் ஒரு மாதம் கழிச்சு வாயை திறப்பாங்க மெதுவா. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தேடுற செக்யூரிட்டி கிடைச்சி போயிடும். சாப்பாடு கிடைக்குது, நல்ல மருத்துவ வசதி கிடைக்குது, டெய்லி குளிக்க வைக்கிறாங்க, டாக்டர் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்போம். அப்போ 1 மந்த் கழிச்சு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போதான் நாங்கள் எங்கள் கவுன்சிலர்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்குதா, அப்படி நாங்கள் கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸோடைய ரிலேட்டிவ்ஸோடைய சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லாட்டினா நாங்களே கண்டுபிடிக்கவே முடியலன்னா போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் இருந்திருக்கும். அது வரைக்கும் எங்ககிட்டயே தான் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு மருத்துவ வசதி, சாப்பாடு எல்லாமே கொடுப்போம், ரீஹாபிலிட்டேட் பண்ணுவோம். திரும்பவும் அவங்களுக்கு மறுஜென்மம் மாதிரி தொழில் கற்றுக் கொடுப்போம், அவங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இதை சரணாலயம் ஜோதி அம்போம். இந்த அமைப்பை எங்களோட இதுலேயே இருந்து சரணாலயம் ஜோதி அந்த அமைப்பில் இருக்கிறவங்கள மறுவாழ்வு கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அங்கே இருந்து அவங்களுக்கான சில விஷயங்களை கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ பேரண்ட்ஸோ தேடி மறுபடியும் திரும்பி கூட்டிகிட்டு போன அனுபவங்கள் இருக்குது. ஒரு நார்த் இண்டியன் பாய் எங்ககிட்ட வந்திருந்தான், விஷ்ணுன்னு நான் பேர் வச்சிருந்தேன். பேரெல்லாம் அவனுக்கு சொல்ல தெரியல. ஒரு 14 வயசு இருக்கும். அப்போது எங்ககிட்ட தான் இருந்துட்டு இருந்தான். அவனுக்கு சொல்லவும் தெரியல தான் எங்கேருந்து வந்தான்னு. ஆனால் நார்த் இந்தியன் மாதிரி தெரியுது. அப்போது ஒரு வருஷம் ஓடிருச்சு. எங்களால் வேர் அபவுட்ஸே கண்டுபிடிக்க முடியல, ஆரிஜின் எங்கேருந்து இந்த பையன் வந்தான்னு. ரொம்ப பாசமாக இருப்பான் எல்லார் மேலேயும். அப்போது அவனுடைய அம்மா அவங்க நார்த் இந்தியன்ஸ், கூர்காஸ், பழனி கிட்ட இருந்திருக்காங்க. இந்த பையன் தற்செயலா ரோட்ல வந்தவன் அப்படியே தடுமாறி பொள்ளாச்சி சைடு அப்படியே ரோட்ல சுத்தி அப்புறம் என் பொதுமக்கள் என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த அம்மா எல்லா ஹோம்ஸ்லயும் போய் தேடி இருக்காங்க. இந்த 1 வருஷமா சரியா சாப்பிட மாட்டாங்களாம். குழந்தைய தேடணுங்கிறதுக்காங்க அந்த ஒருத்தர் சம்பளத்துல வெறும் டீயும் பன்னும் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. ஒவ்வொரு ஹோமா போய் தேடி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு. தற்செயலா சரணாலயத்தில் அவங்க பொள்ளாச்சியில் இருக்கலாம், அங்கே ஒரு ஹோம் இருக்குன்னு வந்தப்பதான் அந்த பையனை பார்த்து தான் இதுதான் எங்கள் பையன் என்னதும். அப்புறம் நாங்கள் போலீஸ் சப்போர்ட்டு, அப்புறம் ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாம் அது சட்டப்பூர்வமாக எல்லாம் பண்ணணுமோ. அப்போ அவங்க பட்ட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த பையன் இருந்திருந்தாலும் இந்த அம்மாவுக்கு தான் அந்த பையன் கிடைச்சிட்டான்னு அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இந்த பையனுக்கு மறந்துட்டான் 1 இயர்ல. ஏற்கனவே அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களை விட்டு போகிறதுக்கு அப்படி ஒரு பயம், அழுக. அப்புறம் எல்லாம் சமாதானம் பண்ணி அப்புறம் அனுப்பி வச்சோம்.
அந்த மாதிரி நிறைய நாங்கள் சேர்த்து வச்சுருக்கணும் சரணாலயத்தில். அப்படி எதுவுமே இல்லாட்டாலும் நோ ப்ராப்ளம், கடைசி வரைக்கும் நாங்களே வச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேரை. இப்போ நீங்கள் தத்து கொடுக்கறத பற்றி சொல்றீங்க. இப்போ உங்களோட ஹோமில் வந்து ஒரு பிறந்த குழந்தை கூட வந்திருக்கலாம், 2 வயது அந்த மாதிரி குழந்தை கூட வந்திருக்கலாம். உங்களோட வேரபோட்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அவங்கள நீங்கள் அடாப்ஷனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ரியல் பேரண்ட்ஸ் வராங்களோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, இது வந்து நாங்கள் எடுக்கும் போதே சட்டப்பூர்வமாக தான் எடுப்போம். இன்டர்ம் கஸ்டடி தான் எங்கிட்ட. ஓகே. இது எப்பவுமே உண்டானது. இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஏஜென்ட் தான். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை போட்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குழந்தைய போட்டு போயிட்டாங்கன்னா எங்கள்கிட்ட கூப்பிடுவாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்க வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி CWC அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இன்டர்ம் கஸ்டடி வாங்கிட்டு, எங்களுக்கு தனிப்பட்ட ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. இதில் 90 days அந்த குழந்தை நிச்சயமாக எங்கள்கிட்ட தான் இருக்கும். அதுக்குள்ளார கிளைம் பண்ணுறதுன்னா பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தைய நாங்கள் தத்து ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்க போகிறோன்னா பேப்பரில் எல்லாம் போடுவோம் அட்வர்டைஸ். இந்த மாதிரி ஒரு குழந்தை இங்கேருந்து எடுத்தது, இந்த குழந்தை யாராவது உரிமை கோர்றவங்க சட்டப்பூர்வமான டாக்குமெண்ட்ஸோட வரலான்னு. அப்போ அது யாரும் அப்படி ஏற்கனவே வர மாட்டாங்க, ஏற்கனவே சரண்டர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க குழந்தைய வேண்டான்னு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க எங்கள்கிட்ட வச்சுருந்து அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணி இந்த குழந்தை வேணுங்கிறப்போ அதுக்கு ஒரு கமிட்டி வச்சுருக்குறோம், அடாப்ஷன் கமிட்டி. அதில் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் இருப்போம், அப்புறம் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து தான் அந்த பேரண்ட்ஸ் எலிஜிபிளான்னு பார்ப்போம். அது உடனே எல்லாரும் கிடச்சிடாது. அந்த 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 டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், ஏஜ் லிமிட் இருக்கணும். அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தை அவங்களுக்கு சரியாக இருக்குதுன்னா உடனே எடுத்துடலாம் அந்த குழந்தைய. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க பேரண்ட்ஸ். பொறுமை இருக்கணும் எடுக்கிறவங்களுக்கு. இப்போ ஆரம்பித்து 17 வருடங்களை கடந்து போயிருக்கு அப்படின்னும் போது இன்றைக்கி ஆதரவற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தெருவோரமாக நிறைய வயதான முதியவர்கள்லாம் கூட இந்த இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் அவங்கெல்லாம் வராங்க. அது வந்ததுக்கப்புறமா அவங்களோட லைஃப் எப்படி மாறுபடுது? இது வந்து ரொம்ப வருத்தப்படத்தக்க வேண்டிய விஷயம். நல்ல வசதி இருக்கிறவங்க அதுக்கான ஹோம்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது, பணம் பே பண்ணிட்டு தங்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க எங்கேயோ அப்ராடில் படிச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் பேரம்பேத்திக பேசக்கூடிய சூழ்நிலை இருக்காது வயசானவங்களுக்கு. வீட்டில் என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்க வேலைக்காரங்க இருப்பாங்க, அவ்வளோ. இப்போ அந்த நிலை மாறிட்டு வருது. இது ஒரு குரூப்பு வந்து இதை ஆப்போஸ் பண்ணாலும் ஒரு குரூப்பு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது எங்கள்கிட்டையும் அந்த வயசானவங்களுக்கான அமைப்பு, வசதி உள்ளவங்களுக்கான அமைப்பும் இருக்குது பிரீத்தம்னு. அதில் வந்து வரும்போது ரொம்ப சோகமாக தான் வருவாங்க. ஆனால் வந்த பிறகு சூழ்நிலையே மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, சத்சங் நடக்கும், கோயில் இருக்கும், சாமி கும்பிட, லைப்ரரி இருக்கும், டெய்லி பேப்பர் படிப்பாங்க, வாக்கிங் போவாங்க, என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஈவன் 30-40 வருஷம் கழித்து சினிமாவுக்கு போனவங்கெல்லாம் இருக்காங்க பிரீத்தம் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இதே வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, முதியோர்கள் அவங்க பாவம் வீட்டில் யாரும் கவனிக்க ஆள் இருக்காது, தப்பி தடுமாறி வெளியில் வந்து ரோட்டில் வந்து கிடந்து ஏதாவது ஒரு ரயில்வே ட்ரெயினில் ஏறி எங்கேயாவது வந்து இறங்கி இருக்கிறவங்கள தான் நாங்கள் எடுப்போம். அப்போ பொதுமக்களும் போலீஸும் சொன்னால் நாங்கள் போய் சட்டப்பூர்வமாக எடுத்துகிட்டு வருவோம். அவங்கக்கிட்ட கேட்போம் நிறைய பேர்கிட்ட, உங்களுக்கு பெற்றவங்க குழந்தைங்க இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட தானேன்னு இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க, நாங்கள் இங்கேயே சரணாலயத்திலேயே இருந்துறாங்கம்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், அவங்களுக்கு மருத்துவ வசதி இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது இன்னும் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்ககிட்ட போகணுன்னாலும் ஒரு நாள் போயிட்டு வரணும்னா அதுக்கான ஏற்பாடுகளை அங்கே கவுன்சிலிங் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து உங்களோட இருக்கட்டும்னு. கடைசியாக இறந்து போயிட்டாலும் நாங்களே ஈமக்கிரியை எல்லாம் பண்ணுவோம், கிரிமேஷன் கொண்டு நாங்களே செய்வோம். வசதியானவங்களும் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுப்போம், நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய ஈமக்கிரியை நடக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு. ஒரு சிலர் பாடி 2 மணி நேரம் இருக்கட்டும்பாங்க, ஒரு சிலர் 3 மணி நேரம், ஒரு சிலர் வந்து 1 மணி நேரம் இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு மெச்சூர்ட் லெவலுக்கு வயசானவங்க வந்துட்டாங்க. ஆனால் இந்த வசதி இல்லாத முதியோர்கள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரிதாபப்படத்தக்க வேண்டிய மனுஷங்க. அவங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க பிற்காலத்துக்குன்னு, அவங்கள நாங்கள் ஆதரிச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக மேடம்.
இப்போ இந்த மனநலம் பாதிக்கிறது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆட்டிசம், இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குன்றிய நிலையில் இப்போ இவங்களுக்கான ஒரு எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பெற்றோர்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு சுமை தான். இருந்தாலும் அதை சந்தோஷமாக பண்ணுற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், அந்த ஸ்கூல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு. அந்த மாதிரியான ஒரு பயிற்சி பள்ளி அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு இன்னைக்கு இதை பற்றின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் இருக்குது ஆட்டிசம் பற்றி? இன்றைக்கும் வந்து ஆட்டிசம் வந்து ஒரு நோயின்னு நினைக்கிறாங்க. அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு. பெரிய படித்த பேரண்ட்ஸ் கூட அது ஒரு ஸ்டிக்மாவாக தான் நினைக்கிறாங்க. பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நம்மளை பற்றி அசிங்கமாக, நம்ம பையன் கத்துவானோ, ஏதாவது சேட்டை செஞ்சால் வெளியில் இருந்து சிரிப்பாங்களோன்னு ஒரு 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 சாபக்கேடு இந்த சமுதாயத்தில். இதுவே வந்து நான் அப்ராட் போகும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா அந்த குழந்தைங்களே என்டர்டெயின் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். அதுக்காக ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணுவாங்க. அதே நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க, நல்ல நார்மல் குழந்தைக்கு நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க. இந்த ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு செலவு பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து என்னுடைய மகள் வந்து அமெரிக்காவில் இதுக்காக படிச்சுட்டு வந்தப்போ தான் இந்த தேர்ட் ஐங்கிற ஒரு ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு பயிற்சி மையத்தை ஆரம்பித்தோம். அமெரிக்கன் முறையில் இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் பயிற்சி கொடுத்து நார்மல் ஸ்கூலில் அனுப்புறதுக்கு முயற்சிகள் செய்வோம். அந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள அனுப்புவோம். அப்போது இது வந்து 1:1, ஒரு குழந்தைன்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வசதியானவங்களுக்காக இதை நடத்துனாங்க. இப்போ வந்து ஷர்னாலயத்திலேயே வந்து சாத்விக்ங்கிற ஒரு ஆட்டிசம் குறைபாடு உள்ள ஏழை குழந்தைகளுக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த அமைப்பு என்ன பண்ணும், வசதியற்ற பேரண்ட்ஸு பெற்றோர்களுடைய குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாடு இருந்தால் இந்த மையத்தில் வந்து ஃப்ரீயாக வந்து சேர்ந்துக்கலாம். சேர்ந்துட்டு அவங்களுக்கும் சேம் பயிற்சி தான் கொடுக்கப்படும். நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான முயற்சிகள் செய்யப்படும். இதை வந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா, சின்ன குழந்தையிலேயே வந்து நார்மல் ஸ்கூலில் அனுப்பணுங்கிற அந்த ஒரு ஆவல் இருக்கும். அந்த குழந்தைங்களை கொண்டு போய் நார்மல் ஸ்கூலில் போட்டு இன்னும் வந்து மட்டம் எல்லாரும் தட்டி அந்த குழந்தை இன்னும் மழுங்கி போயிடும். இது 10 வயசுல கொண்டு வருவாங்க எங்கள் ஸ்கூலுக்கு, எங்கள் பயிற்சி மையத்துக்கு. அது முடியாது, அது ரொம்ப நாள் ஆகும் அந்த பயிற்சி முடிய. இதுவே வந்து 3 வயசுக்குள்ளார கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து என்னுடைய பொண்ணு வந்து படித்ததுனால நான் சொல்கிறேன். அவள் சொல்லுவா, 10 வயசில் கொண்டு வந்திருக்காங்க, இட் வில் டேக் டைம். ஆனால் வந்து பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. டெய்லி கேட்பாங்களாம் ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ்ட்டையும், என் பொண்ணு எப்போ என் குழந்தை நார்மல் ஸ்கூலுக்கு போக முடியும் சொல்லுங்கன்னா. அது கொஞ்சம் நாளாகும். 3 வயசுக்குள்ளார கொண்டு வந்துட்டுன்னா நிறைய சான்சஸ் ஆர் தேர். அதை வந்து சரி பண்ணிக்க முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்து 90% கொடுக்கலாம். 10% தான் இல்லாமல் இருக்கும். இப்போ பொதுவாக ஒரு இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கலாம், இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ், அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம் அப்படின்னும் போது, இப்போ தெருவோரத்தில் எந்த வயசில் இருக்கிறவங்க வேணால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது, வயதுக்கு வந்த பெண்கள் கூட இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளில் வரலாம். அவங்க ஒரு எந்த ஒரு மையமும் அவங்கள எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கான அடுத்த கட்டம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருக்கலாம், மனநலம் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் வேறையா இருக்கலாம், ஈவன் குட் பி கன்சீவ்டு. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் கூட பெண்கள்னு வரும்போது இன்னும் வேறு விதமான கேர் தேவை. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு மையங்கள்லாம் தெருவோரத்திலிருந்து ஒரு வயது பெண்கள் எடுக்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்போ மறுவாழ்வோ எப்படி கொடுத்துட்ருக்காங்க? எங்ககிட்ட வந்து எப்போவுமே நைட்டு போலீஸ் வந்து விடுவாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாம் வந்து அம்மான்னு வந்து எங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு கொண்டு வந்து விடுவாங்க. திரும்பவும் போலீஸ் லெட்டர்லாம் வாங்கிட்டு அபவ் 18னா எடுத்துக்கிடுவோம், பிலோ 18னா சிடபிள்யூசிக்கு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து பலதரப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. கன்சீவ் ஆன பெண்களும் இருப்பாங்க, எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓடி வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து வீட்டில் சண்டை போட்டு, ஹஸ்பண்டோட சண்டை போட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. கடவுளுடைய கிருபை இருந்துச்சுன்னா போலீஸ் கையில் கிடைப்பாங்க, இல்லாட்டி நாசம்தான். ஏன்னா இப்போ சமுதாயம் அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பெண்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவோம். அங்கே எங்களுடைய அமைப்புலையே உள்ளேயே ஹேண்டிகிராஃப்டோ இல்லாட்டி சமையல் வேலையோ இல்லாட்டி குழந்தைகளை கவனிக்கிற வார்டன் வேலையோ கொடுத்து அவங்கள ஃபேமிலியோடு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சில பெண்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உண்மையாகவே ஆர்ஃபன் இருந்தால் ஒரு அளவு 18-20 வயசானதும் நாங்களே மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம்.
எங்கள் இதில் நிறைய திருமணங்கள் நடக்கும். நல்ல மாப்பிள்ளைய நாங்கள் ஒரு பெரிய ஃபைலே வச்சுருப்போம். வந்து கொடுத்துருப்பாங்க. நாங்களும் விசாரிச்சுட்டு நல்ல பையன்னா கொடுப்போம். அந்த மாதிரி ஏகப்பட்ட எங்கள் பெண்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜ் படிப்பு முடித்ததும் நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சா கல்யாணம் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நிறைய திருமணங்களும் எங்களோட இதில் நடக்கும். பாய்ஸும் நிறைய காலேஜஸ் போய் படிச்சிட்ருக்காங்க, கேர்ள்ஸ் படிச்சிட்ருக்காங்க, ஸ்கூலுக்கு 100 பேருக்கு மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இது கடைசி எண்டு வரைக்கும் வச்சிட்ருப்போம். பசங்களாக இருந்தாலும் அப்படி தான், வெளியில் அனுப்பி காலேஜ் படிச்சிட்ருப்பாங்க. லீவுன்னா எங்கள்கிட்ட வரலாம். இன்னும் எதிர்காலத்தையும் நாங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியை உண்டாக்கி, கல்யாணமே வேண்டாம்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், உண்மையாகவே ஒரு ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு வேணும், அதனுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நல்ல குழந்தைங்களை எடுத்துகிட்டெல்லாம் வருவாங்க. ஒரு விசேஷம்னு வந்துட்டால் குழந்தைங்களை தூக்கிட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு வருவாங்க. அப்படி தான் இப்போ அடுத்த மாதம் கூட எங்கள் இதில் கல்யாணம் இருக்குது. இப்போது இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் நம்ம குப்பை தொட்டியில் வீசி போட்டுட்டு போகிறதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். படங்கள்லாம் கூட இப்படிப்பட்டது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கா? அந்த மாதிரியான குழந்தைங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு? ஆமாம், அதிகரித்து தான் இருக்குது. நிறைய குப்பை தொட்டியில் போட்டு போவாங்க. சில பேர் அந்த குழந்தை மேலே பரிதாபப்பட்டு மருத்துவமனையிலேயே விட்டுட்டு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இப்போ சமுதாயத்தில் கொஞ்சம் மனித நேயமும் வளர்ந்துருக்குது. இது ஒரு பக்கம் இப்படியே போகுது. அது அந்த மாதிரி குழந்தைங்களை பொதுஜனங்கள் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் போலீஸு, சிடபிள்யூசி எல்லாரும் இன்வால்வ் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்போ சரண்டர் பண்ண பேபின்னா நாங்கள் உடனே கொடுத்துருவோம். அடாப்ஷனில் சான்சஸ் ஆர். இந்த மாதிரி அபேண்டன் பேபிஸ்க்கு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு தத்து கொடுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா எங்கிட்ட வளர்றதை விட ஒரு நல்ல அம்மா அப்பாட்ட வளர்றது எவ்வளவோ நல்லது. ஏன்னா அம்மா அப்பாட்ட இருக்கும்போது அந்த வார்ம்த்து கிடைக்கும். எங்கள் இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த வார்ம்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் உடனே அதே மாதிரி அதெல்லாம் நாட் பாசிபிள். அம்மா அப்பா கொடுக்குற அன்பு எங்களால் முடியாது. ஒரு காய்ச்சல்னால் எங்களுக்கு வார்டன் சொல்லி தான் தெரியும். ஆனால் ஒரு அம்மா அப்பாட்ட வளர்கிற பிள்ளைன்னா நிச்சயமாக உடனே அதுக்கான ஏற்பாடு நடக்கும். ஸோ நாங்கள் மேக்சிமம் குழந்தைங்க அம்மா அப்பாவோட இருக்கிறதா தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ஒன்றுமே முடியாட்டி இன்னும் வேற வழி இல்லைங்கும்போது தான் சரணாலயத்தில் எண்ணிக்கை கூடிகிட்டே போகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை எடுக்கிறது அப்படின்னு வரும்போது இந்த ப்ரொசீஜர் ஒரு மையம் அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்லாம் ஒன்று தானே மேடம்? அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போலீஸோட கைடன்ஸில் தான் எதுவும் அது அப்படி தான் இருக்கணும். சட்டப்பூர்வமாக தான் நாங்களே சொல்லுவோம். எங்களுக்கு அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வரும். அதை நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இன்னும் திருத்திக்கலாம். ஒரு குறை கூட அந்த அமைப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதுதான் எல்லா இந்த மாதிரி சேவை மையங்களுக்கும் நானும் சொல்கிறேன். சேவை மையம்னு தான் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அதில் பல பிரச்சனைகள்னு பேப்பரில் வரும்போது எங்களை மாதிரிப்பட்ட மையங்களுக்கும் அது கேவலம்னு நினைப்பேன். ஸோ அதை ஆரம்பிக்கும் போதும் அதை நடத்தும் போதும் ஒரு குறை சட்டப்பூர்வமாகவோ இல்லாட்டி வேற இந்த குழந்தைங்க பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த அமைப்பு நடைபெறணும். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் நிறைய செக்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி தான் நான் 2001 ஆரம்பிக்கும் போது இவ்வளோ இது இருக்காது, இத்தனை சட்டத்திட்டங்கள் இருக்காது. இப்போ கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். அது இருக்கட்டும்ங்கிற சட்டத்திட்டங்கள் இருக்கணும். நிறைய இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. குழந்தை பாவம் தானே, அதுங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு எதுவுமே சொல்ல தெரியாது. அதனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும். நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கணும். அப்போ தான் எல்லா மையமும் சிறப்பாக சேவை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். சமூக சேவகரா இன்னைக்கு ஆதரவற்று இருக்கிற நிலையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு பணிகளை கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது பலதரப்பட்ட மக்கள் சூழலில் சந்தித்த அனுபவங்கள் இருந்திருக்கு. கை குழந்தையிலேருந்து வயதான வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது, ஒரு அமைப்பு மூலமாக எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நிலையெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது ஒரு எவ்வளோ தூரம் ஒரு பப்ளிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பழமை புதுமை என்று நமக்கு நன்மை பயக்கக்கூடிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் இறந்து போய் 45 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னமும் அவரை பற்றிய அவதூறுகள், அவரை பற்றிய பாராட்டுகள் ஒரு புறம் இருக்க, அவரை பற்றிய அவதூறுகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர் சிலையை கூட உடைப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னமும் சிலர் ஆவேசத்தோடும் ஆதங்கத்தோடும் இருக்கிறார்கள். ஒரு சிலை கூட இவர்களை அச்சுறுத்துகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் எவ்வளவு அச்சுறுத்தி இருப்பார், வாழ்கிற காலத்தில் எவ்வளவு கம்பீரமாக வாழ்ந்திருப்பார் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களின் மீது ஒரு பெரிய பழிச்சொல்லை பலரும் சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 2 பக்கத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர் தமிழுக்கு எதிரி, இன்னொன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரி என்பதாக பல்வேறு விதமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தமிழுக்கு தந்தை பெரியார் எதிரியா என்பது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த அவதூறை பரப்புகிறவர்கள் யார்? தமிழ் மீது மாறாத காதல் கொண்டவர்களா என்றால் இல்லை. தமிழை நீசமொழி என்று சொல்கிறவர்கள், தமிழை புறக்கணிக்கிறவர்கள், தமிழை 2ஆம் கட்டத்தில் வைத்து பார்க்கிறவர்கள், சமஸ்கிருதத்தினுடைய பல கிளைகளில் ஒன்றுதான் தமிழ் என்று சொல்லுகிறவர்கள், இன்று வரையிலே வணக்கம் என்று சொல்ல தயங்கி நமஸ்காரம் என்று சொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் திடீரென்று தமிழ் மீது ஒரு காதல் ஏற்பட்டு தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டாரே என கவலைப்படுகிறார்கள். எனவே இவர்களின் கவலை தமிழ் பற்றியதல்ல. இறந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகும் பெரியாரினுடைய அந்த பொலிவு, அவருடைய அந்த தாக்கம், ஆளுமை இன்று வரையில் அசைக்க முடியாமல் இருக்கிறதே என்பதுதான் இவர்களின் கவலை. இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் நாம் விடை சொல்ல வேண்டுமா என்று நண்பர்கள் சிலர் கேட்கிறார்கள். சொல்லத்தான் வேண்டும். கேட்கிறவர்களுக்காக நாம் விடை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை கேட்டு இளைஞர்கள், அடுத்த தலைமுறையினர் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது என்பதற்காக நாம் விடை சொல்ல வேண்டும். பொதுமக்களுக்காக நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். பெரியார் தமிழை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறாரா? ஆம், சொல்லியிருக்கிறார். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லியிருக்கிறார். அது தமிழை இழிவுபடுத்துவதற்காகவா? நாம் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். எப்போதும் எல்லா கடுஞ்சொற்களும் ஒருவரை தாக்கி அடிப்பதற்காக இல்லை. பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து சொல்லுகிற கடுஞ்சொற்கள் அந்த பிள்ளைகள் மேலே வர வேண்டுமே என்கிற கவலை காரணமாகத்தான். நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். புலி மானை கவ்வுவதையும் பூனை தன் குட்டியை கவ்வுவதையும் ஒன்று என்று அறிவுடையோர் கருத மாட்டார்கள். பார்க்கிற பார்வைக்கு ஒரு மாதிரியாக தெரியும். புலியின் வாயில் இருக்கிற மான், பூனையின் வாயில் இருக்கிற அதன் குட்டி, இரண்டும் அந்த தோற்றத்திற்கு ஒரு மாதிரியாக தெரியுமே தவிர அதனுடைய நோக்கம் அந்த மானை கொல்வது, இதனுடைய நோக்கம் தன் குட்டியை காப்பாற்றுவது. பெரியார் அவர்கள் கொஞ்சம் கடித்து தூக்கி கொண்டு போகிற பூனையைப் போல கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். தமிழில் புராணங்களும் இதிகாசங்களும் மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் இந்த மொழி எப்படி வளரும்? இந்த மொழி பேசுகிற மக்கள் எப்படி இந்த உலக அரங்கில் உயர்வார்கள் என்கிற கவலையிலே தான், என்னடா இது, எப்போதும் பழைய புராணங்களையே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், மூட நம்பிக்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இது ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இன்னமும் இன்னொரு இடத்தில் அவர் விளக்கமும் சொன்னார். நீங்கள் தமிழ் மிக தொன்மையானது, 5000 ஆண்டுகளுக்கு முந்தியது, 10,000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்கிறீர்கள். அதைத்தானே நானும் சொல்லுகிறேன். 10,000 ஆண்டுகளுக்கு முந்திய காலம் காட்டுமிராண்டிகள் வாழ்ந்த காலம்தானே. காட்டுமிராண்டிகள் வாழ்ந்த காலத்திலேயே அந்த மொழி பேசப்பட்டிருக்கிறது என்பதுதான். எனக்கொன்றும் தமிழை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற தேவையில்லை. தமிழை உயர்த்த வேண்டும், தமிழால் தமிழர்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் என்று வெளிப்படையாக அவர் கூறியிருக்கிறார். 1943ஆம் ஆண்டு குடியரசு இதழில் வந்த கட்டுரைகள், இறுதியாக 1970 டிசம்பர் 1 நமது நிலை என்கிற பெயரில் அவர் எழுதியிருக்கிற அந்த விளக்க கட்டுரை, இவைகளையெல்லாம் படிக்கிறவர்கள் பெரியார் தமிழை வெறுத்தாரா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமிழை நீசமொழி என்று சொன்னவரை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறவர்கள் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டாரே என்று கோபப்படுகிறார்கள். அவர் நீசமொழி என்று சொன்னது சமஸ்கிருதம்தான் தேவ பாஷை, தமிழெல்லாம் இழிந்த மொழி என்னும் பொருளில் சொன்னார். ஆனால் பெரியாரோ அப்படி சொல்லவில்லை. தமிழில் அறிவியல் செய்திகளை கொண்டு வாருங்கள்,
தமிழ் எழுத்துக்களை இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப மாற்றுங்கள் என்று சொன்னார். ஐ அவ் என்கிற 2 எழுத்துக்களை அகர யகர ஒற்றிலும் அகர வகர ஒற்றிலும் எழுதலாம் என்றார். தமிழ் எழுத்துக்களை குறைக்க வேண்டும் என்றார். நா என்பதை முன்பெல்லாம் 3 சுழி போட்டு ஒரு பெரிய வட்டம் போட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த 3 சுழி ந போட்டு அதற்கு பக்கத்திலே ஒரு துணை எழுத்து, அந்த டன் நகரம் என்று தமிழ் புலவர்கள் சொல்லுவார்கள். அந்த ரன் நகரமானாலும் டன் நகரமானாலும் அல்லது 2 சுழினா 3 சுழினா என்கிற எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு வட்டம் போட்டு சுற்ற வேண்டியதில்லை. அது தட்டச்சிலும் கடினமானது. பக்கத்தில் ஒரு துணை எழுத்து போட்டால் போதும் என்று 1935 தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை பற்றி சிந்தித்தவர், பேசியவர் பெரியார். அப்போதும் கூட அவர் சொல்லுகிறார், தமிழ் எழுத்தில் சீர்திருத்தம் செய்கிற அளவுக்கு நீ பெரிய புலவனா, அதில் மொழி அறிவு உடையவனா என்று சிலர் கேட்கிறார்கள். அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. ஆனால் மொழி அறிவு உடைய புலவர்கள் யாரும் இந்த வேலையை செய்ய வராதபோது வேறு வழியின்றி நான் அதனை செய்கிறேன் என்று அதற்கு விளக்கமும் சொல்லுகிறார். அவர் சொன்னது சரிதான் என்பதை காலப்போக்கில் உலகம் ஏற்றுக்கொண்டது. 1935 பெரியார் கொண்டு வந்த அந்த எழுத்து சீர்திருத்தங்களை, முன்மொழிந்த அந்த வடிவங்களை 1978 அக்டோபரில் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அந்த எழுத்துக்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இன்றைய தலைமுறைக்கு மேலே கொம்பு போட்டு எழுதுகிற லை இழை தெரியாது. முன்பெல்லாம் அப்படித்தான் எழுதி கொண்டிருந்தோம். பிறகு பெரியார் தான் அந்த கொம்பு போட்டு எழுதுகிற எழுத்துக்களை எல்லாம் மாற்றி இப்படி ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்தார். எனவே தமிழில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார் தான். காலகாலமாக சீர்திருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் ஏ என்கிற எழுத்துக்கும் ஓ என்கிற எழுத்துக்கும் மேலே புள்ளி வைத்து எழுதப்பட்டது. புள்ளி வைத்து எழுதப்பட்டால்தான் அது ஏ ஓ. புள்ளியை எடுத்துவிட்டால் அதற்கு நெடில் ஏ ஓ என்று பெயர். இப்படி ஒரு கட்டம் இருந்தது. அதற்கு பிறகு பல சீர்திருத்தங்கள் வந்தன. இறுதியாக இன்றைக்கு இருக்கிற எழுத்து வடிவத்தை கூட தீர்மானித்து கொடுத்தவர் ஐயா பெரியார் அவர்கள்தான் என்றார். அவர் எப்படி தமிழுக்கு எதிரியானவராக இருக்க முடியும்? பெரியாரிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு, எதனையும் ஓங்கி சொல்ல வேண்டும் என்று கருதுவார். அப்படி சொன்னால்தான் 10க்கு 4வது பழுதில்லாமல் வரும் என்று கருதுவார். எனவே இப்படி சொன்னாலாவது கோபப்பட்டு தமிழில் அறிவியல் கருத்துக்களை கொண்டு வர மாட்டார்களா என்கிற கவலை தான் அவருக்கு இருந்தது. சென்னை மாநிலக் கல்லூரியிலே சமற்கிருத கல்லூரி பேராசிரியருக்கும் தமிழ்துறை பேராசிரியருக்கும் இடையிலே சம்பளத்திலே ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. அவருக்கு 300 ரூபாயும் இவருக்கு 91 ரூபாயும் மாத சம்பளமாக இருந்தபோது பெரியார் தான் எழுதினார். 2 பேரும் மொழி கற்றிருக்கிறார்கள். அதிலும் இவர் தமிழ் மொழியை கற்றிருக்கிறார், தாய்மொழியை கற்றிருக்கிறார். தாய்மொழி கற்ற ஒருவனுக்கு ஊதியம் குறைவு என்றால் யார் படிப்பார்கள்? 2 பேருக்கும் சமமான ஊதியம் வர வேண்டும் என்று விடுதலையிலே தலையங்கம் எழுதியதற்கு பிறகுதான் தமிழ் பேராசிரியருக்கும் அதே ஊதியம் கிடைத்தது. பல நேரங்களில் தமிழை போற்றியவர் பெரியார். குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தவர் பெரியார். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் பகுத்தறிவு, பேரறிவாளன், சிந்தனை, செல்வி, இவை அனைத்தும் தந்தை பெரியார் அவர்கள் வைத்த பெயர்கள். தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பெயர்களை சூட்டினார். இறுதியாக 1970 டிசம்பர் 1ஆம் தேதி இதழில் தமிழ் வழி கல்வியை ஆதரித்து கட்டுரை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழில் தானே படிக்க வேண்டும், தமிழில் படித்தால் தானே அறிவு வளரும். கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டத்தை இந்த நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று நமது நிலை என்கிற தலைப்பிலேயும் எழுதியிருக்கிறார். எனவே தன் பிள்ளைகளை, தன் நாட்டை, தன் மக்களை உரிமையோடு அவர் கோபித்து கொண்ட இடங்கள் உண்டுதான். ஆங்கிலத்தை கற்க வேண்டும் என்று பெரியார் சொன்னது உண்மைதான். இன்று அவர் சொன்னது உண்மையாகிவிட்டது. ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு உலகளாவிய தொடர்புகள், சமூக வலைத்தள இணையதள தொடர்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவர் தமிழை புறக்கணித்து விட்டு ஆங்கிலம் கற்கச் சொல்லவில்லை. தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னது உண்மைதான். தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டலில்தான் தமிழகம் இன்றைக்கும் நடைபோடுகிறது. இன்று தமிழகத்தில் இருக்கிற தமிழ் உணர்ச்சிக்கே திராவிட இயக்கத்தின் தொண்டுதான் காரணம் என்பதை நன்றி உடையவர்கள் அறிவார்கள்.
கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வந்து மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் வந்து என்ன மாதிரியான பட்டதாரி இளைஞர்கள் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்குது, அந்த வேலை வாய்ப்பை அவங்க பெற வேண்டுமானால் என்ன மாதிரியான முறையில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளுக்கு தயாராகணும், எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த மாதிரியான தேர்வுகளை நடத்துகின்றன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நேற்றுக்கு நம்ம வந்து யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எப்படி தயாராகணும், அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேச தொடங்கினோம். அதில் வந்து நான் நேற்றுக்கு சொல்லும்போது உங்களுக்கு வெறும் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சொன்னேன். அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும், அண்டு பொது பிரிவினராக இருந்தால் வந்து என்ன வயது வரம்பு, அது மாதிரி விஷயங்கள் சொன்னேன். இப்போ இந்த தேர்வு வந்து என்ன மாதிரியான படிநிலைகளில் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன நடக்குதுங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய இந்த ஐஏஎஸ் தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1979ஆம் ஆண்டு, அதாவது கொத்தாரி கமிட்டி அப்படின்ற கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அடிப்படையில், அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 3 நிலைகளில் நடக்குது. அதாவது முதல் நிலை அப்படிங்கிறது வந்து முதல் நிலை தேர்வு அல்லது ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறது. இரண்டாவது மெயின் எழுத்து தேர்வு, அதாவது முக்கிய தேர்வின் எழுத்து தேர்வு பகுதி. மூன்றாவது முக்கிய தேர்வின் நேர்முக தேர்வு அல்லது ஆளுமை தேர்வுன்னு சொல்லுவோம், அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 படிநிலைகளில் இந்த தேர்வு நடக்குது. அதில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அது வந்து வெறும் ஸ்க்ரீனிங்காக மட்டும்தான். அதாவது அந்த தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் மொத்த விண்ணப்பதாரர்களில் எத்தனை பேர் முக்கிய தேர்வுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற முக்கிய தேர்வுக்கான தேர்வர்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு தான் ப்ரிலிமினரி டெஸ்ட். அதனால தான் அதை ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னே சொல்லுவாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் எத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாலும், எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருந்தாலும், அவற்றுள் அந்த ஆண்டு, எந்த ஆண்டு அந்த தேர்வு நடத்தப்படுகிறதோ அந்த ஆண்டு எத்தனை காலியிடங்கள் இருக்கின்றனோ, அதாவது உதாரணமாக இந்த ஆண்டு வந்து 2016ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்களில் வந்து 2016ஆம் ஆண்டுக்கான தேர்வில் வந்து மொத்தம் 1000 வேக்கன்சிஸ் இருக்குது, 1000 காலியிடங்களுக்கான தேர்வு அப்படின்னு வச்சுக்கிட்டா, எத்தனை பேர் விண்ணப்பித்திருந்தாலும், எத்தனை பேர் ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வை எழுதியிருந்தாலும், காலியிடங்களில் 15 முதல் 17 மடங்கு, அதாவது 15,000 முதல் 17,000 தேர்வர்கள் வரைக்கும் தான் முக்கிய தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த முக்கிய தேர்விலிருந்து, முக்கிய தேர்வினுடைய எழுத்து தேர்விலிருந்து நேர்முக தேர்வுக்கு, அதாவது ஆளுமை தேர்வுக்கு எத்தனை பேர் போவாங்க அப்படின்னா, அந்த ஆண்டின் மொத்த காலியிடங்களில் 2லிருந்து 3 மடங்கு, அதாவது 1000 வேக்கன்சின்னு சொன்னால் 2000லேருந்து 3000 பேர் வந்து அந்த நேர்முக தேர்வுக்கு, ஆளுமை தேர்வுக்கு எழுத்து தேர்விலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சரி, இது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இது வெறும் கட் ஆஃப் சிஸ்டம். இதுக்கு வந்து மினிமம் மார்க் கிடையாது. நம்ம பள்ளி கல்லூரிகள் இருக்கிற மாதிரி 40 மதிப்பெண்கள் எடுத்தால் அல்லது 40% மதிப்பெண்கள் எடுத்தால் நாம் வந்து ஒரு தேர்வை வந்து ஒரு பாடத்தில் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம், தேர்ச்சி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், பொதுவாக போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே போகும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து இன்றைக்கு வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் இருக்கும். இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு வந்து மொத்தம் வந்து 106 மதிப்பெண்கள், ஒரு பொது பிரிவை சேர்ந்த மாணவர் 106 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார்னா அவர் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தகுதியுடையர் ஆகிறார். அதே மாதிரி இந்த ஆண்டு அது 106 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த 106ங்கிறது 110ஆகவும் மாறலாம், 96ஆகவும் மாறலாம். இது எப்படி இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகும்னு சொன்னால், டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மொத்த விண்ணப்பதாரர்கள் எத்தனை பேர் வந்து அந்த தேர்வை எழுதினார்கள், அந்த தேர்வில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி பண்ணாங்க, அந்த தேர்வில் வந்து அதிக மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்கள் யார், எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினாங்க, அது எத்தனை பேர் இருந்தாங்க, மிக குறைந்த மதிப்பெண்கள் யார் வாங்கினாங்க, இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் ஒரு மீன் டீவியேஷன் எடுத்து
அந்த அடிப்படையில் தான் அந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக ஒவ்வொரு மாணவரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிரிவிற்கு தேவையான அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை தாண்டிட்டாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவார். இதில் முதல் 15,000 பேர் அல்லது முதல் 17,000 பேர் வந்து ப்ரிலிமினரிலேருந்து மெயின் எக்ஸாமினேஷன் போவாங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் அதே மாதிரி கட் ஆஃப் சிஸ்டம் தான் இருக்கும். அந்த கட் ஆஃப் வந்து யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அந்த கட் ஆஃபை ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மாணவர்களும் தாண்டும்போது ஃபைனலாக வந்து அவங்க இன்டர்வியூ சிஸ்டம் போவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரேங்கிங் சிஸ்டம் வரப்போகுது. அதாவது மெயின் எக்ஸாமினேஷனில் எழுத்து தேர்வில் ஒரு மாணவர் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கினாரோ அந்த மதிப்பெண்களையும் ஒருவேளை அவர் அந்த கட் ஆஃபை தாண்டினா மட்டும்தான் இன்டர்வியூ போவார். அப்படி அந்த கட் ஆஃபை தாண்டி அவர் இன்டர்வியூ போகிற போது அவர் மெயின் எழுத்து தேர்வில் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாரோ அதையும் இன்டர்வியூவில் என்ன மதிப்பெண்கள் வாங்கினாரோ அதையும் இரண்டையும் கூட்டி அந்த கூட்டுத்தொகையில் அவருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வந்ததோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு வந்து சர்வீஸ் ரேங்கிங் வரும். அந்த ரேங்கிங் அடிப்படையாக வச்சு தான் அவங்களுக்கு பின்னாடி சர்வீசஸ் அலாக்கேட் ஆகும். எந்த பணிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து அந்த ரேங்கிங்கை வச்சு தான் வரப்போகுது. இப்போ நாம் வந்து இந்த தேர்வினுடைய டீட்டெயில்டான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது வந்து 2 தாள்களை கொண்டது. முதல் தாள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம், பொது அறிவு தாள். இரண்டாம் தாள் வந்து சிசாட்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் பேப்பர். அது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் காமன் பார்லன்ஸில் அதை சிசாட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 2 தாள்களிலுமே 200 மதிப்பெண்கள் உண்டு. அதாவது முதல் தாள் 200 மதிப்பெண்ணுக்கு, இரண்டாம் தாள் 200 மதிப்பெண்ணுக்கு, மொத்தம் 400 மதிப்பெண்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த முதல் தாளில் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, கான்ஸ்டிடியூஷன், கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து ஒரு கலவையாக தான் இந்த முதல் தாளில் இருக்க போகுது. இரண்டாவது தாளில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த முதல் தாளில் மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் வீதமாக 200 மார்க்கு இந்த முதல் தாளுக்கு உண்டு. இரண்டாம் தாளில் மொத்தம் 80 கேள்விகள் கேட்கப்படும். 80 கேள்விகளுக்கும் ஒரு கேள்விக்கு 2.5 மதிப்பெண்கள் வீதம் 200 மதிப்பெண்களுக்கு உண்டு. ஆக 200 + 200 400 மார்க்குக்கு உண்டு. இதில் இரண்டாம் தாள் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும்தான். இந்த சிசாட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது குறித்த விஷயங்களுக்கு நாம் நாளைக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி சொல்லிடுறேன். இந்த சிசாட் அப்படின்றது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். 200 மதிப்பெண்களுக்கு ஒரு மாணவர் 66 மார்க் வாங்கியே தீரணும். அப்படி வாங்கினா தான் அவருடைய முதல் தாள் திருத்தப்படும். ஆக முதல் தாள் எவ்வளோ மதிப்பெண் 200 மார்க்குக்கு ஒரு மாணவர் வாங்குறாரோ அதை பொறுத்து தான் அவர் மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுவாரா அல்லது போவாரா மாட்டாராங்கிறது டிசைட் ஆகும். ஆனால் சிசாட் முக்கியமாக எலிஜிபிலிட்டி, சிசாட்டில் 66 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த மாணவருடைய முதல் தாள் திருத்துவதற்கே எடுத்துக்கொள்ளப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஆக இந்த நெகட்டிவ் மார்க்கிங்னால் நீங்கள் தவறான விடையளித்தால் உங்களுக்கு நீங்கள் வாங்கிய மதிப்பெண்களில் சிலவற்றை இழப்பீர்கள். அதனால் பயந்துட வேண்டாம். என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த ஆலோசனை நேரத்தில் தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் போது இதை பற்றின தொடர்ச்சியாக நாம் பேசலாம். நன்றி, வணக்கம்.